ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் மாம்பழ ஜாம் தான் செய்ய போகிறோம். அதுவும் சுலபமான முறையில் சுவையாக. இந்த ஜாம் 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ வாங்க அந்த மாம்பழ ஜாம் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். மாம்பழ ஜாம் செய்கிறதுக்கு முதல்ல மாம்பழத்தினுடைய தோல் பகுதியை சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற சதை பகுதியை சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கிற மாம்பழத்தை பார்த்துக்கோங்க. சில மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா சப்புன்னு இருந்தது மாதிரி இருக்கும். அந்த மாம்பழத்தில் நீங்கள் ஜாம் செய்ய வேண்டாம். இதை மாதிரி நல்ல பெரிய மாம்பழமாக 2 மாம்பழம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கிடலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அந்த மாம்பழத்தினுடைய இனிப்பு சுவையை பொறுத்து நீங்கள் சர்க்கரையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. பாருங்க, இதை மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம். அதாவது எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஜாம் ரெடி பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நீங்கள் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. முதல்ல பார்க்கும் போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டித்தன்மை இருந்தது மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கிண்ட லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வரும். லைட்டாக அப்படி தெறிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையும் குறைச்சி வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மாதிரி நல்ல பதமா அப்படி கிண்டி எடுக்கவும் நீங்க இது கூட நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற எலுமிச்சம் பழத்துல ஒரு எலுமிச்சம் பழத்தோடைய சாறையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்ல சின்னதா அப்படி பொடிசா துருவி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நீங்க மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இந்த மாம்பழ ஜாமுக்கு இந்த ரெண்டினுடைய சுவையும் நம்மளுக்கு ரொம்பவே அவசியம். இப்போ இது கூட ஒரு 10 கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற துண்டு மாம்பழங்களை சேர்த்துக்கோங்க. இது அப்படி நல்லா மசிஞ்சு அது கூட சின்ன சின்ன துண்டுகளா நம்மளுக்கு வரும். அதாவது அந்த ஜாமை சாப்பிடும் போச்சுல சின்ன சின்ன துண்டுகள் வாயில கடிபடும் போச்சுல நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாம்பழ ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு, இன்னும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இன்னும் நம்ம கிண்டன்னு நீங்கள் ரொம்ப கட்டித்தன்மை ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டில் அடைக்கும் போச்சுல ரொம்ப கெட்டித்தன்மையாக மாறிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இது அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது. பிரெட்லலாம் நம்ம ராவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாம்பழ சீசனில் இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது. நான் இன்னைக்கு உடனே காலி பண்ணுறதுனால ஒரு சின்ன பவுலில் எடுத்துருக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இதை மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமா இதை கிண்டி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா மாம்பழம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.